ஜெய்வாசவி. இன்று 16வது ஸ்லோகம். त्वासिमौ पुरुषौ लोके क्षरश्चाक्षरमेव च क्षरः सर्वाणि பூதானி கூடஸ்தோக்ஷர உச்சேதே. க்ஷரன் என்றும் அக்ஷரன் என்றும் உலகில் இரண்டே புருஷர்கள் இருக்கிறார்கள். வடிவெடுத்தவர்கள் எல்லோரும் க்ஷரன். கௌடஸ்தனோ அக்ஷரன் எனப்படுகிறான். நில உலகம் இருக்கும் வரையில் அதில் நீர் உண்டு. அது ஆற்று நீர், கிணற்று நீர், கடல் நீர், மலை நீர், மேகம் என்று வெவ்வேறு வடிவம் பெயரும் எடுக்கிறது. இந்த வடிவங்களெல்லாம் க்ஷரம் அல்லது அழியும் தன்மையுடையவர்கள். நீரோ அக்ஷரம் அல்லது பிரளயம் வரும் வரையில் நிலைத்திருப்பது. அங்ஙனம் ஜெகத்திலுள்ள உயிர்கள் எல்லாம் க்ஷரம் அல்லது அழியும் தன்மையுடையவர்கள். ஈஸ்வரன் என்ற புருஷனுக்கு இவைகள் உபாதியாகையால் இவைகளுக்கு புருஷன் எனப்படுகின்றன. பரமாத்மாவை சார்ந்துள்ள மாயா சக்தியோ அக்ஷர புருஷன் அல்லது என்றைக்கும் நிலைத்திருப்பது ஆகிறது. பிரம்ம ஞானம் அடைந்தவனுக்கு மட்டும் அது விவகாரமாயமான தோற்றத்தில் இல்லை. மற்ற ஈஸ்வரனை அது சாஸ்வதமாக சார்ந்துள்ளது. கூடஸ்தன் என்பது வெவ்வேறு வடிவங்களும் தோற்றங்களும் மாய காட்சிகளும் காட்ட வல்லது என்று பொருள்படுகிறது. ஈஸ்வரன் அல்லது சகுண பிரம்மத்தின் வெவ்வேறு சொரூபங்களாகிய சிவன், சக்தி, விஷ்ணு முதலியன ஒன்று சேர்ந்து கூடஸ்தன் ஆகிறது. இதுவும் புருஷனுடைய உபாதியாகையால் புருஷன் என்றே அழைக்கப்படுகிறது. பிரபஞ்சமயமான மாயா சக்தி என்றென்றைக்கும் இருக்கிறது. அதன் வடிவங்கள் மட்டும் புதியனவளாக மாறுகின்றன. பழத்தின் மேல் தோல், சதை, கொட்டை எல்லாம் மரத்தின் ஒரே மூல விதை நின்று உண்டாகின்றன. அதுபோல ஒரே ஈஸ்வரனிடமிருந்து ஜீவ, ஜட, சித்து, அசித்து ஆகிய சர்வ சிருஷ்டி பொருள்களும் தோன்றுகிறது. இது ராமகிருஷ்ணர் உபதேசம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.